ஹாய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா கொல்லிமலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். வாங்க நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம். எப்படி கொல்லிமலை இருக்குதுங்கிறதையும் சுற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ போகலாம். ஃபேமிலியாக நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். எல்லோரும் பைக்கில் தான் போகிறோம். இப்போ காரில் போகல. பைக் ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் பைக்கில் எல்லாருமே இந்த தடவை பைக் எடுத்துகிட்டு பைக்லேயே கிளம்பியாச்சு. செம்ம சில் கிளைமேட்டு. இது இன்னும் மலை மேலே நாங்கள் ஏற ஆரம்பிக்கல. எங்கள் வீட்டில் இருந்து கொல்லிமலை போகிற ட்ராவலிங் அந்த பிளேஸ் தான் வீடியோ எடுத்துருக்குது. அது எங்கள் வீட்டுக்காரோட அத்தையும் அத்தை பையனும் அவங்க ஒரு பைக்கில் வந்துட்டாங்க. இது இன்னொரு அத்தையும் இன்னொரு மாமாவும் மாமா பொண்ணு, அப்புறம் இவங்க ஒரு பைக்கு, அப்புறம் நாங்கள்லாம் ஒரு பைக்கு. ஃபுல்லி ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். செம்ம கற்று செம்ம ஃபன்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிளேஸ் எல்லாம். எல்லாருமே 7:30 to 8 o'clock நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பிளான் பண்ணது 6 o'clock கிளம்பிடலான்னு பிளான் பண்ணோம். பட் கிளம்ப முடியல. 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ மலை மேலே இதான் மலை அடிவாரம். மலை அடிவாரத்துலேயே மயில் இருந்தது. மயில் எடுக்கலான்னு சொல்லிட்டு மயில் எடுத்தேன். இப்போ தான் மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 70 கொண்டை ஊசி வளைவு, அதாவது ஹேர் பின் பெண்டிங் சொல்லுவோம். மொத்தம் 70 வளைவு இருந்தது. கிட்டத்தட்ட இங்கே நம்ம கீழே அடிவாரத்தில் இருந்து மேலே போகிறதுக்கு 1 hour ஆகுது. செம்ம ஜில்லுன்னு இருந்தது மேலே போக. சீரியஸ்லி ஊட்டியில் இருந்தால் நம்ம எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஜில்லு. நான் இப்போ மஃப்ளர் போடல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மஃப்ளர் போடுற அளவுக்கு எனக்கு கூலிங் ஆயிடுச்சு. செம்ம ஜில் கிளைமேட்டு தான். பசங்களுக்குலாம் ஒட்டு போட்டே தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். காடு தாங்க, ஃபுல்லாக செடி மரம் தான். ஜில்லுன்னு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இதுதாங்க. நம்ம ஊரில் வெறும் வீடுகள் மட்டும்தான் இருக்குது. செடிகள் மரங்கள் ஆகட்டும் எதுவுமே கிடையாது. மரங்கள் சுத்தமாகவே இல்லை. அதனால தான் நம்ம காற்றுக்கு அவ்வளோ வரும். நம்ம ஃபுல்லாக மரம் செடிகள் மட்டும்தான் இருக்குது. செம்ம கிளைமேட்டு. வெயில் அடிக்குதுங்களா? வெயில் அடிக்குது. ஆனால் வெயில் படலை மேலே. இதுன்னு காற்று மட்டும்தான் பட்டுட்டு இருக்குது. அவ்வளோ காற்று ஜில்லுன்னு. எல்லாம் கத்திட்டு ஃபன் பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருந்தோம். இதில் வேற சேசிங் வேற. சின்ன ஃபாஸ்ட்டாக போவாப்பான்னு ஒரே ராவடி சேஸ் பண்ணுறோம். அதுக்கு அப்படியே ஒரே குசி சாருக்கு.
கேமரா போறதா எதுக்கு? ஏய் கிளுந்து கிளுந்து தொலைஞ்சிராத. கொஞ்ச நேரம் கழட்டிக்கு வேணாம், கொஞ்ச நேரம் மட்டும்தான். தெரியுது தெரியுது. என்னது? தண்ணிடா, தண்ணி கொட்டும்ல, நீர்வீழ்ச்சி. என்னது? மலை மேலே ஏறியாச்சுங்க. மலை மேலே ஏறி அங்கே வந்து நாங்கள் இறங்கி ஒரு இடத்துல வந்து செம்மேடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபால்ஸ் வந்து இருந்தது. பசங்க வந்து தண்ணியை பார்த்துட்டு நிறுத்தியே ஆகணும்னு ஒரே ராவடி. அங்கே பாருங்கள், அந்த மலையில இருந்து தண்ணி வருதில்ல, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. வீடியோவில் எனக்கு எப்படி தெரியுதுன்னு கண்டிப்பாக தெரியாது, ஆனால் பட் ரியலாக நேரில் பார்க்கல அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பாறையிலேருந்து வர
தண்ணி செம்மையாக இருந்ததுங்க. உண்மையாலுமே நேரில் பார்க்கல அப்படி தான் இருந்தது. எனக்கு வீடியோவுக்கு எப்படி கேப்சர் ஆகிருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இங்கே வந்து தண்ணி இருக்குது. இந்த இடத்துல இருந்து தண்ணி கீழே வந்து ஃபால்ஸ் மாதிரி கீழே இறங்கிட்டுருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணியை பார்த்தோன்னே தண்ணி ஜில்லுன்னு இருக்கும் இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. தண்ணியில் குளிக்கணும்னு ஒரே ராவடி. நாங்கள் தான் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. சாரிங்க, இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. 2-3 பிளேஸ்க்கு போனால் நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. இது வந்து கடைசியாக எல்லா டெம்பிளுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இங்கே இந்த ஃபால்ஸில் குடிக்கலான்னு வந்தோம். இந்த அருவி பேர் வந்து மாசிலா அருவி. இந்த அருவிக்கு வந்து இப்போ வந்திருக்கேன். இந்த அருவி பாருங்கள், நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க என் கூடயே வந்து இந்த அருவி எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருந்தது. பசங்க இந்த அருவியை பார்த்தோன்னே ஓடிட்டாங்க வேகமாக. நான் போய் குளிக்க போகிறேன், நான் போகிறேன்ட்டு வேகமாக போயிட்டாங்க. பாருங்கள், நான்லாம் பின்னாடி வந்துட்டுருக்கேன், அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க குளிக்கிறதுக்கு. தண்ணி செம்ம ஃபோர்ஸாக விழுதுங்க. நின்று குளிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருந்தது தண்ணி. ஆனால் உடம்பு வலிக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம மேலே விழுது வந்து அவ்வளோ ஃபால்ஸ் இதாக இருந்தது. குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்குறோம், கீழே இறங்கிட்டுருக்குறோம். இதே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பில வந்து 4:30 or 5 o'clock ஆயிடுச்சு. மதியானம் லஞ்சு கூட சாப்பிடல, எல்லாத்துக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி கீழேயே போய் சாப்பிட்றலாம் அடிவாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள், சூரியன் மறையிற காட்சி தான் உங்களுக்கு காட்டலான்னு வீடியோ கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.